மன எழுச்சி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் சொல்லுவான். அந்த எமோஷன்ஸ் இல்லையா? இது வந்து என்னன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்லுவா. இப்ப சோசியலைசேஷனும் அதனோட எமோஷன் எப்படி வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ இதுல ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது, இந்த தொடக்கப் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் யாருமே என்ன பண்ணா சிலர் வந்து யாருமே பழகுவதில்லை. பார்க்கிறோம். வந்த உடனே என்ன பண்ணும் உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்துருப்போம். ரொம்ப சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல ஒரு குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிரும். இல்ல இந்த மாரி யாருமே ஈஸியா அவங்க வந்து ரொம்ப இன்டராக்ஷன் ஆகுறதில்ல. என்ன அப்டின்னா, இத கற்றல் செயல்பாடுகள் கூட அதில் விருப்பம் இல்லை, விருப்பமின்றி காணப்படுவார். அப்புறம் விளையாட்டிலயும் ஆர்வம் இல்லாம இருக்கும். பெரும்பாலும் என்ன பண்ண மனவெழுச்சி, வளர்ச்சி. ஏன்னா ஒரு எமோஷனல் அந்த ரெகுலேஷன் கூட அந்த டெவலப்மெண்ட் அதுவும் இல்ல. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, இந்த பெற்றோர்களோட அன்பு மற்றும் அரவணைப்பு நன்கு வளர்க்கப்பட்ட குழந்தைகள் மற்ற குழந்தை எளிதில் நட்பு கொள்கின்றனர். இதுதான் ரீசன். எங்க வந்து வீட்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸோட ரொம்ப அவங்கள ஒரு கன்சோல்டா, இல்ல அவங்க கூட நல்ல ஒரு அட்டாச்மென்ட்டோட அந்த மாரி ஒரு ஒரு பிராட் அப் பண்ற அந்த குழந்தைங்க வந்து ஈஸியா மத்தவங்க கூட இன்டராக்ட் ஆயிடுறாங்க. இன் கேஸ் இந்த விஷயம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலுக்கு அத்தனை சிம்ப்டம்ஸ் நாம கிளாஸ்ல பார்க்கலாம். சீக்கிரமா பழகுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. செயல்பாடுகள் வந்து விருப்பம் இல்லாம இருக்கும். விளையாட்டுலயும் கூட அவங்க ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அப்ப மன எழுச்சி வளர்ச்சியில கூட அவங்களுடைய அது தேவையான ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஸோ இதெல்லாம் சிம்டம் எங்க தெரியுது? அந்த பேரண்ட்ஸோட ப்ராப்பரா ஒரு அட்டாச்மென்ட், ஒரு கேர், அதே நேரத்துல ஒரு கன்சோல் இல்ல அப்படின்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அங்க போயிருது. அப்போ பெற்றோரோட அரவணைப்பும் மனவெழுச்சியால் பாதிப்படையும். இது வந்து ரொம்பவே நமக்கு தெரியும். இப்ப வறுமையாலும் சமூக வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சியும் பாதிப்படையும். இப்ப வறுமையால் வாடி இருக்கும்போது ஏன்னா பேரண்ட்ஸே அவங்களுக்கு வேண்டிய அளவு ஒரு ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, குழந்தைகள் வந்து கவனிப்பாறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாம போறதுக்கும் ஒரு காரணமா இருக்குது. அப்போ சமூக வளர்ச்சியில வந்து குன்றியவர்களாக, அது ஈஸியா வந்து அவங்களால ஒரு ஷைனஸ கடந்து ஒரு எல்லாம் ஈக்குவலைஸ்டா பக்கத்துல இருந்த நெய்பர் கிட்டயோ, இல்ல இருக்கிற சொசைட்டி கிட்டயோ, இல்ல ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கிற அத்தனை மக்கள் வந்து பேசுறதுக்கோ, ஏன்னா பேரண்ட்ஸே அங்கே சங்கடப்படும்போது, குழந்தைகளும் வெளியில போயி அவங்களுக்கு தேவையானத கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. தேவையான வயதொத்த குழந்தைகளுக்கு கூட பழகுறதுக்கு கூட அவங்க கொஞ்சம் ஒரு ஷைனஸ் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புல நம்ம இங்க பார்க்கலாம். அப்போ இங்கே முக்கியமானது என்னன்னா, சமூக தொடர்பு மனவெழுச்சி வளர்ச்சி பெற உதவுகிறது இதுதான். சமூக தொடர்பு. இது என்ன ஆகுதுன்னா, இந்த சோசியல் இன்டராக்ஷன் வந்து என்ன ஆகும்? நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகும்? எமோஷனல் டெவலப்மென்ட்ல ரொம்பவே இங்க நமக்கு ஹெல்ப் ஆயிருக்குது. இப்போ இந்த மனவெழுச்சி வந்து சமூக தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது பார்த்தோம். இந்த இரு வளர்ச்சிகளுக்கும் குழந்தைகளுக்கு சமூக ஏற்புடைய நல்ல குடிமக்களாக சமூகத்தில் வளர வழிவகுக்கிறது. ஆரம்ப நிலையில இது இருந்தால் என்ன பண்ணுவோம் பிற்காலத்துல வந்து ஒரு சமூகத்திலே நல்ல ஒரு குட் சிட்டிசனா, ஒரு குட் வந்து ஒரு பீப்பிளா ஒரு என்ன உருவாகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. இதனை உணர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமூக மற்றும் மனவெழுச்சிகள் வந்து பள்ளி அளவுல வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி, இதற்கு வேண்டிய பயிற்சியையும், முயற்சியும் நாம எடுத்துட்டு வர்றோம். இல்லையா? அப்போ இதுல வந்து மெயின் பாயிண்ட் என்ன? இதுல வந்து என்ன ஒரு விஷய தீம் இருக்கு கான்செப்ட் இருக்குதுன்னா, குழந்தை வந்து நல்ல ஒரு பக்கா ஒரு ஒரு சிவிலியன் பக்கா வந்து ஒரு ஒரு சொசைட்டில நல்ல ஒரு குடிமகனா வருது அப்படின்னா, ஆரம்பத்தில அவனுக்கு வேண்டிய சோசியல் இன்டராக்ஷன். 2வது வந்து எமோஷனல் ரெகுலேஷன். அப்போ வென் தேர் இஸ் சோசியல் இன்டராக்ஷன் வித் எமோஷனல் ரெகுலேஷன் அங்க வந்து என்ன ஆகுன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஒரு சொசைட்டி பீப்பிள்ஸ் நம்ம அங்க உருவாக்கலாம். உருவாகி வருகிறார்கள் என்பதுதான். இப்ப அத வந்து நாம எப்படி நம்ம குடுக்க போறோம்? இந்த சமூக டெவலப்மென்ட், இந்த சோசியல் வளர்ச்சி, இந்த சமூக வளர்ச்சி என்பது எப்படி உருவாகுது பாருங்க. இப்போ நம்ம பள்ளிக்கு வந்து குழந்தைகள் வர்றாங்க. இந்த பிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? பழக துவங்குறாங்க இல்லையா? இதுதான் பேசிக். இதுதான் என்னன்னா சோசியலைசேஷன்ல எஸ்பெஷலி 4 வருஷம், 5 வருஷத்துல 4 to 5 இயர்ஸ்ல இதுதான் அங்க நடக்க போகுது. அப்போ இது சேர்ந்து என்ன பண்ண ஒரு குழு அமைக்கிறாங்க. குழுவின் செயல்பாடு வந்து கற்றுக்கொள்கிறது. அதாவது குழு உறுப்பினர் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய இணக்கமாக வாழ கற்றுக்கொள்கிறது. இதுதான் சோசியல் நாகரா. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆகுறான்? அட்மிஷன் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம இன்டர்வல் விடுறோம், பிரேக் விடுறோம், உட்காருவாங்க. ஒரு சின்ன ஒரு குழு ஃபார்ம் பண்றாங்க வெளியில போறதுக்கு. அந்த அந்த குழுவுக்காக, அந்த பியர் குரூப்க்காக என்ன பண்ணுவாங்க இவங்க, அவங்களுக்கு வேண்டிய இத வந்து விட்டுக் குடுக்குறாங்க. அதிக எதிர்பார்ப்பு அப்ப எதிர்பார்ப்பையும் விட்டுக் குடுக்க வாய்ப்பு இருக்குது.
மற்றவர்கள் விட்டு கொடுக்கறது இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ இங்கிருந்து மேல வர்றது தான் அவங்க சமூக வளர்ச்சியில வந்து ஒரு பேசிக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன குழு உணர்வு வந்து அங்க என்ன ஆகும், விரிவுபடுத்தி போறாங்க. அந்த கிளாஸ்ல உட்கார்ந்தவங்க அடுத்த கிளாஸ் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் குரூப் கூட இன்டராக்ட் ஆகுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்லயும் அவங்க போயிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா ஒரு 6 மந்த்ஸ்ல பார்க்கும்போது, அந்த ஒரு குழந்தை ஆரம்பத்துல ஒரு கற்றதற்கு ஒரு கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாத குழந்தை, சக மாணவர்களுடன் பழகுவதற்கு மிக பழகுவதற்கு ரொம்ப கடினமாக கொஞ்சம் உணர்ந்த அந்த குழந்தை எல்லாமே, அந்த ஏறக்குறைய அந்த 1 மாதம், 2 மாத இடைவெளியில ரொம்பவே என்ன ஆயிடுறாங்க, இன்டராக்ட் ஆயிருவாங்க. அப்புறம் சமூக வளர்ச்சி என்பது சமூக ஏற்புடைய நடத்தைகளை மேற்கொள்ளவும் மற்றும் பிறருடன் இணக்கமாக வாழ உதவும் திறன்கள் பெறுதல். இதுதான் நமக்கு மெயின் பார்க்கலாம். இதுல வந்து நம்ம கொஸ்டின் வந்து எம்சிக்கு வந்து எப்படி வேணா கேட்பாங்க. சமூக வளர்ச்சியோட ஃபுல் டெபினிஷன் என்ன பாருங்க. சமூக ஏற்புடைய நடத்தைகள். இதுதான். சமூக சார்ந்த ஏற்புடைய நடத்தைகளும், அப்புறம் அது இணக்கமாக வாழ உதவும் திறன்கள். இங்க வந்து பிஹேவியர் இருக்குது, இங்க வந்து ஸ்கில் ஓரியன்டட் இருக்குது இல்லையா? ஸோ இது 2மே நமக்கு இங்க தேவைப்படுது. இப்ப சமூக விழிப்புணர்வு, இப்ப வாழ்வியல் திறன்கள், மொழி அறிவு, லாங்குவேஜ் இந்த லிங்குவிஸ்டிக் நம்ம பார்க்கிறது. இப்ப என்ன அந்த குட் வேல்யூஸ் வந்து இங்க நமக்கு வந்துரும். இது எல்லாமே என்ன சமூகத்தோட நல்ல என்ன பொருத்தப்பட அறிவிற்கு சமூக வளர்ச்சி. அப்ப சமூக வளர்ச்சியில் பாருங்க எவ்வளோ ஃபேக்டர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சோசியல் அவேர்னஸ், அப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து குட் வேல்யூஸ் பார்க்குறோம். இப்போ 4 விஷயம் 4 விஷயமே ஒரு சோசியல் டெவலப்மெண்ட், ஒரு சமூக வளர்ச்சிக்கு ரொம்பவே இது இருக்குது. இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சமூக வளர்ச்சி பார்க்கலாம். அப்போ சமூக வளர்ச்சியில நீங்க குறிப்பா நீங்க பார்க்கும்போது இந்த 4 படிநிலைகள், சமூக விழிப்புணர்வு, வாழ்வியல் திறன்கள், மொழி அறிவு, நற்பண்புகள், இதை வந்து நாம சரியான முறையில நாம இங்க இருக்கும்போது ஒரு மாணவனுக்கு கொடுக்கும்போது அவனுடைய சமூக வளர்ச்சி வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல நிலையில வளர்ச்சி அடைந்து வருகிறது. அப்புறம் சமூக எதிர்பார்ப்புகள் என்னதான் சமூகத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் வந்து பள்ளிக்கு ஒழுங்காக செல்ல வேண்டும். இப்ப ஆசிரியர்களுக்கு பணிந்து அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அப்ப நல்ல கேள்வி அறிவு, அப்புறம் சுறுசுறுப்பு, அப்புறம் விளையாட்டுல ஆர்வம், இப்ப தலைவனுக்கு கீழ்ப்படிதல், இந்த லீடர்ஷிப், கமெண்ட் டு தி லீடர், இது எல்லாமே என்னது. அப்புறம் தன் கருத்தை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி கூறுதல், அப்புறம் தன் வகுப்பு மாணவர்களை பிற மாணவர்கள் முரண்பாடு ஏற்பட்டால் ஆசிரியரின் அறிவுரையை நாடுதல், அப்புறம் ஆசிரியருக்கும் தனக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் தன் தவற்றை உணர்ந்து அவற்றை நன்மதிப்பை, ஒரு ஆசிரியரோட நன்மதிப்பை பெற முயற்சித்தல், அப்புறம் பிற மாணவர்கள் சொல் கேட்டு ஆசிரியரை எதிர்த்து பேசாமல் இருத்தல். ஸோ இத்தனை விஷயங்களும் என்ன பண்ணுவாங்க. அப்புறம் இது இல்லாம பிற மாணவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுதல். இத்தனை விஷயமும் எங்க வேணும், சமூக எதிர்பார்ப்புகள். இதை வந்து ஒரு ஆசிரியரும் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய அந்த மாணவனோட பெற்றோர்களும் அந்த மாணவனிடத்துல பள்ளிக்கு சென்ற சில நாட்களில பெற்றோர்களும் எதிர்பார்ப்பாங்க. பாருங்க, ஜஸ்ட் ஐ ரிப்பீட். ஆரம்பத்தில் பார்த்தேன்னா முதலாவது என்னன்னா பள்ளிக்கு வந்து ஒழுங்கா, அது டிசிப்ளினா ஏறக்குறைய இதுல வந்து ஒழுங்க வந்து 2 வகையில் நான் பொருள் வந்து கொண்டுக்கலாம். ஒண்ணு வந்து அது ரெகுலரா வர்றது, இப்போ 2வது வந்து டிசிப்ளினா இருக்குது. இப்போ செகண்ட் பார்க்கும்போது நல்ல ஒபீடியண்டா இருக்கிறது. 3வது வந்து எப்பவுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவா, இப்போ விளையாட்டுல ஆர்வம், இப்போ தலைவனுக்கு கீழ்ப்படிதல், கம்பெனிங் டு த லீடர்ஷிப், அப்புறம் வந்து மற்றவர்களை வந்து கன்சிடர் பண்ணி அவங்கள வந்து ஒரு நெகோசியேஷனோட அவங்களுடைய கருத்தை நம்ம ஏத்துக்கிறது. அப்புறம் ஏதாவது அவனுக்கு மற்ற மாணவர்கள் முரண்பாடுகள் ஏற்பட்டால் ஆசிரியர் வந்து நாம அவருடைய அறிவுரை கேட்டு நம்ம நடக்கிறது. அப்ப ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் ஏதோ ஒரு பிணக்கம், ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் ஆசிரியரின் சொல்படி அருந்து அவரை வந்து நாம் என்ன பண்ண ஆசிரியர்கள் மதித்து அங்கு நடக்கிறது. அப்புறம் ஆசிரியர் எதிர்த்து பேசாமல், அப்புறம் மாணவர்கள் முன்னேற்றத்துக்காக அந்த மாணவன் வந்து அவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த பாடு பண்ணணும். அப்புறம் இது மட்டும் இல்லாம அந்த பள்ளியோட முன்னேற்றத்துக்காக நம்ம இங்க சேர்த்துக்கலாம். பள்ளியோட முன்னேற்றத்துக்காகவும் அந்த மாணவர் பாடு அத்தனையும் இந்த சமூக எதிர்பார்ப்புகள்ல நாம இங்க பார்க்கிறோம். இப்ப சமூக எதிர்ப்பு இது வந்து ஏதோ ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டு சமூக எதிர்பார்ப்புகள் நம்ம காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் 3வது வந்து குழந்தைகளோட நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக குழந்தைகள் வந்து பாதுகாப்பு கருதியும் மற்ற குழந்தைகள் தங்கள் உயர்வாக கருதும் எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, பிற குழந்தைகள் நட்பு கொள்கின்றனர்.
அங்கேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஈகோ, ஒரு டாமினேட் அங்க வந்துரும். ஒரு டாமினேட் பொசிஷன்ல வந்துடுறாங்க. ஒரு ஈகோயிசம் வந்து அங்க தலை தூக்கிரும். இப்ப குழந்தைகள் நட்பு வந்து தற்செயலாக சுதந்திரமா ஏற்படக்கூடியதுன்னு இருந்தாலும், சிலருடனே என்ன பண்ணுவாங்க, நல்லா வந்து பழகுவாங்க. அப்ப விளையாடும் இடத்தில் சில கலை மற்றும் கைத்து வேலை ஈடுபடும்போது வேறு சில நட்பு கொள்கிறது. எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா, அவனுக்குன்னு ஒரு வேவ் லென்த், அவனுக்குன்னு ஒரு ஐடியாலஜி, அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த ஒத்த கருத்துடைய அந்த நண்பர்களுடன் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சேருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விளையாடும்போது, ஒரு சில மாணவர்கள் விளையாடுவான். அதே நேரத்தில பிற வேலை, இந்த களிமண் வேலையாகட்டும், இல்ல இந்த வரைதல் வேலையாகட்டும், இந்த மாரி வேலையில இருக்கும்போது, அது வேறு சில மாணவர்களுடன் ஒத்து போவான். அப்புறம் வந்து வேற படிப்பதற்காக அதுவும் குறிப்பிட்ட பாடங்கள் படிப்பதற்காக என்ன பண்ணா, வேறு சில மாணவர்கள் வந்து நான் வந்து நாடி போறான். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது, அவன் குழந்தை நட்பு வந்து என்ன ஆகும்னா, நட்பு வட்டாரம் வந்து விரிவடைஞ்சு கொண்டே போகுது. அப்ப குழந்தை நட்பு வந்து பார்த்தோன்னா, சாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் குழந்தைகளோட நட்பு வந்து எப்பவுமே இந்த 3 விஷயம் வந்து நாம இங்கே பள்ளிக்கூடத்திலே வர்றதில்ல. போக போக ஏதோ ஒரு தீய சக்திகளாலே அந்த மாணவர்கள் வந்து ஊட்டப்படுகிறார்களே தவிர, இவர்களால அங்கே கற்பதற்கு இந்த மாரி விஷயம் வந்து கற்பதற்கு வாய்ப்பே இல்லை பள்ளியளவிலே. ஸோ இந்த மாரி ஒரு தீய சக்திகள் வந்து வெளியிலிருந்து வராம பாதுகாப்பதும் நமது கடமையாக கூட இங்க இருக்குது. இப்ப இந்த நட்புக்கு வந்து என்ன ஆண், பெண் என்ற இனப்பாகுபாடும் பார்ப்பதில்லை. ஸோ இதெல்லாம் குழந்தையோட நட்பு வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நட்பு. என்னென்ன விஷயத்த பார்க்குறீங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தோன்னா, 4 அல்லது 5 குழந்தைகளை கொண்டு உருவான குழு. ஆரம்பத்தில இப்படிதான் இருப்பாங்க. போக போக என்ன ஆகும்? ஒரு சிலர் ஒரு குரூப்பா அங்க வந்து அமைகிறது. அப்புறம் அந்த குரூப்புக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டாலும், சண்டைகள் நடந்தாலும் முடிவு என்ன பண்ணுவாங்க? சமாதானம் போயிருவாங்க. நம்ம இங்க என்ன பண்ணியிருப்போம், இங்க மெனக்கட்டிட்டு நம்ம இங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சாடிட்டு இருப்போம். ஆனா குழந்தைகள் வந்து சமாதானமா ஈஸியா போயிருவாங்க. இது ஒரு அருமையான ஒரு பயிற்சி ஒண்ணு நம்ம இங்க படிச்ச ஞாபகம் இருக்குது. அதாவது இங்க வந்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குழந்தைகள் வந்து வீதியில வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருமே குழந்தைங்க சண்டை போடுறாங்க. இத பார்க்குறாங்க பேரண்ட்ஸுங்க. பேரண்ட்ஸ் பார்த்த உடனே பேரண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, மேல மாடியில வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே இங்க அவங்க 2 பேருக்குமே சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ரொம்பவுமே தேவையில்லாத வசைப்பாடி, தேவையில்லாத அந்த வார்த்தைகள் வந்து அங்க வருது. பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க மறுபடியும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கீழ போயிட்டு நல்லா அன்பா, சந்தோஷமா கீழ இத வந்து 2 பக்கத்துல சண்டை போட்ட பேரண்ட்ஸ் வந்து மேல மாடியில இருந்து அந்த ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. இப்போ இத பார்த்த உடனே, அ அவங்களால அந்த குழந்தைகளால ஈஸியா சண்டை போட முடியுது. மறுபடியும் சமாதானமாகி முடியுது. மறுபடியும் அவங்களால அன்பு காட்ட முடியுது. மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து விளையாட முடியுது. ஆனா இங்க பெற்றோர்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க அந்த அளவுக்கு வார்த்தைகள் பேசி, அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க சண்டை போட்டவங்க. அவங்களால லேஸ்ல என்ன பண்ண முடியல. அவங்கள வந்து ஒருத்தர் வந்து விட்டுக் குடுக்க முடியல. அந்த ஈகோ வந்து அந்த அளவுக்கு அவங்க விட்டுக் கொடுக்க முடியல. அவங்களும் சமாதானம் இருக்க முடியல. முன்பு போல சகஜமாக அங்கே பழக முடியல. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைகள் நட்பு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்ளம் நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி வந்து குழந்தைகள் என்ன ஆகும், சண்டைகள் வந்து எவ்வளவுதான் நடந்தாலும் முடிவுல வந்து சமாதானமா போயிடுறாங்க. ஸோ இதோட சந்திப்புகள் என்ன ஆகும், இதுல அதிகரிக்கும்போது இன்னும் நட்பு வட்டாரம் வந்து விரிவடையும். இப்ப குழந்தைகள் நட்பு பத்தி உங்களுக்கு இந்த மாரி எந்த ஒரு விஷயம் கேள்வி கேட்டாலும், இத வந்து ஈஸியா நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டோம்ன்னு நம்ம ஈஸியா நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தேன்னா, நட்பு மற்றும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதும் காரணிகள். ஓ! இதுலயும் ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன ஒரு ஃபேக்டர் வந்து இந்த நட்பு வந்து தேர்ந்தெடுக்க காரணம் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இப்ப குழந்தைகள் நட்பு வந்து எதிர்பாராததாக நம்ம சொன்னாலும், இல்லையா? அப்புறம் தன்னிச்சையாக அதுவான ஒரு வாலண்டரியா நம்ம இருந்தாலும், ஆனா எப்படி ஏற்படுதுன்னு பாரு. சம வயது, உயரம், எடை, ஆர்வம் மற்றும் திறன்கள் அடிப்படையில் நட்பு ஏற்படுகின்றது. இப்ப சொன்ன உதாரணம் பார்த்தோன்னா, இப்ப நல்ல ஒரு டாலா ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அந்த வகுப்பறையில அவன் வந்து பெரிய உயரமான பையன். ஆனா, அந்த அதே நேரத்துல இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒருத்தர் இருப்பான்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஷார்ட்டா இருக்க பார்த்தீங்களா, இவன் வந்து அந்த உயரமான பையன்கிட்ட நட்பா போறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவான். அப்புறம் அதே போல நல்லா படிக்கிற பையன். அவன் நல்லா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நல்லா படிப்பான். ஆனா மத்தவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டா கொஞ்சம் ஒரு படிப்புல வந்து கொஞ்சம் பின்தங்கிய மாணவன் வந்து, அந்த பையன் கூட பழகுறதுக்கு என்ன பண்ணுவான், கொஞ்சம் தயங்குவான். ஸோ என்னதான் அவங்க நட்பு இருந்தாலும், ஒரு சில காரணிகள வந்து அவங்கள வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்ப வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப இது எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க பல குழுக்கள் வந்து பங்கேற்று நண்பர்கள தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அததான் நம்ம இங்க என்ன செய்றோம்,
இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையிலே அந்த நண்பர்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியாத காரணம் இருக்கும் பொழுது, நம்ம வந்து ஒரு குழுவாக அவர்கள் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழு போற திசையில போறாங்க. அந்த குழுக்கள்ல வந்து இவங்க மாணவர்கள், அங்க வந்து நல்லா படிக்கின்ற மாணவன் இருப்பான், படிக்காத மாணவன் இருப்பானா, உயரமானவன் இருப்பான், இல்ல ரொம்ப வந்து எடை எடை மிகுந்தவன் இருப்பான், எடை குறைந்தவன் இருப்பான். ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட மாணவர்கள வந்து நாம ஒரு சேர குழுவா பிரிச்சு அவங்களுக்கு குடுக்கும்போது, அந்த குழுவுல இருக்கிற மாணவர்கள் வந்து தன்னிச்சையாக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நட்பு வந்து அங்கே நட்பு வட்டாரம் வந்து அங்க உருவாயிரும். அப்போ இந்த நட்பை உருவாக்கும் காரணிகள் வந்து பின்பற்றல் வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எதை பின்பற்றுறாங்க, என்ன பண்றாங்க பாருங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக நண்பர்கள் போன்றவர்களை பின்பற்றி, குழந்தைகள் வந்து மற்றவர்கள் வந்து நட்பு கொள்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தங்களுக்கு பிடித்த நண்பர்களுடன் குழந்தைகள் எளிதில் நட்பு கொள்கின்றனர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கிறது. அதாவது என்னன்னா, அவர்கள் யாரு பிடிக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஒரு படிக்காத பையன் என்ன பண்ணுவான்னா, நல்ல ஒரு படிச்ச பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறது என்ன பண்ணி யோசனை பண்ணுவான். அப்ப அவன் பார்ப்பான். யாரு அவனோட லெவல்ல யார் இருக்கிறான்? இல்லையா? அவனோட லெவல்ல படிக்காதவன் யார் இருப்பான்? அவன் கூட வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுவான்? அவன் விரும்புவான். ஸோ இந்த மாரி அதே படிக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா, இன்னும் போகப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே, அவனோட ஓரளவு படிக்கிற பையன விட அவன் விரும்பி போவான். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எளிதில் வந்து நட்பு வந்து தன்னிச்சையா வராது. குழுக்கள் மூலமா என்ன வருது? ஒரு குழுவின பிரிக்கிற மாரி வருது. இது என்ன தனிட அன்பு, பரிவு மற்றும் ஆதரவு குழந்தைகள் வந்து என்ன ஆகுது? நட்பு வந்து ஈஸியா அவங்க வந்து விளையாடுறாங்க. அப்புறம் விளையாட துணை வேண்டி இது ஒரு ஃபேக்டர். விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு கம்பெனி வேணும். இது வந்து பிறரிடம் நட்பு கொள்ள வைக்கிறது. சற்று வளர்ந்தவுடன் ஆண் பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகளிடத்திலும், பெண் பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக நட்பு வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்டேஜ் விட இப்ப வந்து கொஞ்சம் அந்த பாலின வேறுபாடு வந்து கொஞ்சம் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் காட்டுவாங்க. ஆண்கள் வந்து ஆண்கள் கூட வந்து பிறகு வந்து விரும்புறாங்க. அதேபோல வந்து திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும், மற்றவர்கள் கூட என்னோட பாராட்டுதலை பெறவும் என்ன பண்ணுவாங்க? பேரோட குழந்தை நட்பு கொள்கிறது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துல இவ்வளோ ஒரு ஃபேக்டர்ஸ் நம்ம நினைக்கிறோம், குழந்தைங்க இங்க வருவாங்க, போறாங்க நினைக்கிறோம். ஆனா, ஒரு நட்பு கொள்றதில் கூட இவ்வளோ ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த மாரி விஷயத்த பார்க்கலாம். அப்புறம் சமூக ஏற்பு. எப்படி வந்து அத அக்செப்ட் பண்றாங்க? இந்த சோசியல வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்றாங்க பாருங்க. ஒரு வயதிற்கேற்ப நல்ல பழக்கவழக்கங்கள் உடைய குழந்தைகள் அனைவராலும் விரும்பப்படுகிறது. இது நம்ம எல்லாமே உண்மையா பார்க்கலாம். அந்தந்த ஏஜ்க்கு தகுந்த ஒரு மெச்சூரிட்டி. அந்தந்த ஏஜ்க்கு தகுந்தமான ஒரு சோசியல் பிஹேவியர். அந்தந்த ஏஜ்க்கு தகுந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட். அந்த மாரி ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் இந்த மாரி ஒரு மாணவர்களுக்கு இருக்கும்போது, நிச்சயமா எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு மேல ஒரு அவங்க மேல ஒரு லைக் பண்றாங்க. ஸோ இது வந்து நான் அனைவராலும் பாராட்டப்படுறது கூட ஒரு காரணியா இருக்குது. அப்போ ஒற்றுமையாக வந்து பிற விளையாடும் குழந்தைகள் வந்து பெற்றோரும், ஆசிரியரும் சமுதாயத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறது. அப்புறம் தலைவனிடம் பணிவாக நடந்து கொள்ளும் குழந்தைகள், மற்ற குழந்தைகள் வந்து ஏற்றுக்கொள்கின்றனர். எப்ப வந்து ஒரு ஒபே கம் ஒரு 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 லீடர்ஷிப் கூட நல்ல ஒரு ஒரு நெகோசியேஷனா, இல்ல அவன் கூட நல்ல ஒரு 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 ஆக்டிவா, நல்ல ஒரு பேரலலா போகும்போது, நிச்சயமா மத்த ஸ்டூடண்ட்ஸ், மத்த குழந்தைகளும் அவங்கள வந்து விரும்புவாங்க. அவங்க நட்பை விரும்புவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல மூத்தோரை மதிக்கும் இளையவர்களுக்கும் அப்புறம் உதவும் பண்பு. அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் ரொம்பவே நட்பு வந்து அங்கே அது விரிவடைஞ்சுட்டு போகுது. அப்புறம் போட்டிகள்ல பார்க்கும்போது தன் திறமைய என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்தி வெற்றி பெறும் குழந்தைகள் வந்து அனைவரின் பாராட்டுதல் பெறுகின்றனர். இல்லையா? இதுதான் ஹீரோயிசம் காட்டுறதெல்லாம் அங்கதான். ஒரு போட்டி வருது. அங்க வந்து நெறைய வின் பண்ணுவாங்க. இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க வருவாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, அதுலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விருப்பம் இல்ல தாண்டி அங்க வந்து விரும்புவாங்க. அதுலயும் பாருங்க நன்றாக படிக்கும் குழந்தைகளை அனைவரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு நட்பு பாராட்டுறாங்க, விரும்புவாங்க. இப்ப அதே போல தன்னையும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் குழந்தைகளை வந்து என்ன அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர். அப்போ இத்தனை ஒரு ஸ்கில் எதனா ஒரு சோசியலா நம்ம ஒரு இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் வந்து நம்ம இருக்கும்போது, இவ்வளோ ஒரு நட்பு வட்டாரத்திலயும் இவ்வளோ ஒரு விரிவாக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் ஒன்றுதல் விருப்பம் பாருங்க. இது எப்படி நாம் வந்து யுனைட்டட் எப்படி போறோம்? எப்படி வந்து ஈஸியா நம்ம ஐக்கியமாகலாம்? அப்பம்போது பொது குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உடலால் உள்ளத்தால வந்து அதிக நெகிழ்வுத்தன்மை, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவங்க அதிகமா இருக்கும். அந்த ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்றேன் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் என்னால முடியாது. நான் அவன் கூட போக மாட்டேன். நான் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு டாமினேட் ரொம்ப ஒரு ரிஜிடா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு கேரக்டர்ஸ். அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவெர்ட்டாவும் இருப்பாங்க. ஐ மீன் இந்த மாரி இருக்கும்போது என்ன ஐ மீன் இன்ட்ரோவெர்ட்ஸே இருப்பாங்க. இல்ல இந்த மாரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க, அப்போ என்ன உடல் உள்ளத்தால் நெகிழ்வோடு இருக்க மாட்டாங்க.
இவங்க வந்து புதிய மனிதர்கள், புதிய இடங்கள், விலங்குகள் போன்றவற்றை கண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு வருது. ஏன்னா யாரு கூடயுமே ஒரு கம்பெனிஷிப்பா போக மாட்டாங்க. அது என்ன அவங்களுக்கு தன்னிச்சையாவே ஒரு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபியர வந்து உருவாக்குது. ஒரு வெற்றிடத்தை அவங்களுக்கு வந்து உருவாக்குது. இந்த தனிமை, இந்த ஐசோலேஷன் என்ன ஆகும்னா, இந்த ஐசோலேஷன் கிடையாது. இந்த செப்பரேட்னஸ் என்ன ஆகும் அவங்களுக்கு, ஒரு அச்சத்தை உருவாக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, தன் பாதுகாப்பு கருதி மற்றவர்கள் குழந்தைகள் சேர்ந்து இருப்பதை விரும்புகின்றனர். ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு வந்து தனியாக இருப்பதற்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயத்தின் காரணமாக நட்பை பாராட்டுறாங்க. அவங்க கூட சேர்ந்து இருப்பாங்க. இது ஒரு வகையான ஒரு நட்பு. அப்புறம் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட குழந்தை, விளையாட்டு நண்பர்கள் வந்து எளிதில் ஒன்றி விடுகிறது. இது நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். இல்லையா? ஒரு அத்லெட்டிக்ல நல்லா இருக்கிறவன், அப்ப அதே என்ன பண்ணுவானா, அவனைப் போல ஒரு அத்லெட்டிக் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க விரும்புவான். அதே போல தன்னிடம் வந்து அன்பு செலுத்துவர்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் வந்து எளிதில என்ன பண்ணிடுறாங்க, நட்பு கொண்டாடுறாங்க. அப்புறம் தன் விருப்பங்கள் நிறைவேற்றுபவர்களை, யாரெல்லாம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் அவங்க சில ரொம்ப அக்செப்ட் பண்றாங்க. அவங்களோட விசேஷம் வந்து யார் வந்து அவங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து யார் வந்து புரிஞ்சு அந்த லைக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க கூட வந்து நட்பா இருப்பாங்க. அப்புறம் தங்களையும் தங்கள் செயலில் என்ன பண்ணுவாங்க, பாராட்டுபவர்களை குழந்தை என்ன பண்ணும், ஒரு நாளும் என்ன விலக குழந்தைகள் விரும்புவதில்லை. அவங்க அப்பப்ப என்ன பண்ணிருக்கோம், அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். அவங்களை வந்து ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணணும், ஒரு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு குழந்தைகளுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா அந்த குழந்தைகள் வந்து நண்பர்களை வந்து ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ண மாட்டாங்க. அதிகமா விரும்புவாங்க, கூடவே இருக்க விரும்புவாங்க. இப்ப முக்கியமான ஒரு பகுதி, இங்கேயும் நிறைய கேள்விகள் வந்து போன போன டெஸ்ட்லயும் அதுக்கு முந்தைய டெஸ்ட்ல வந்திருக்குது. அது என்ன, ஒப்பார் குழு. இந்த ஒப்பார் குழு நிச்சயமா ஒவ்வொரு தேர்விலையும் இந்த ஒப்பார் குழு பத்தி வந்து கேள்வி வந்து வந்துட்டே இருக்குது. இது என்னன்னு பாருங்க. இப்போ சம வயது மற்றும் சமநிலையில் உள்ள குழந்தைகள் ஒன்றுபட்டு உருவாக்கும் குழு தான் ஒப்பார் குழு, இல்லையா? இது வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சரியா அவங்களுக்கு வேண்டிய அத்தனை அந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு ரிலேட்டட் இருக்கும். இப்போ இந்த பாருங்க, சம வயதுல குழந்தைகள் வந்து பழைய நட்பு கொள்ள பள்ளிக்கூடம் அதிக வாய்ப்பு. இது எங்க சார் கிடைக்குது அப்படின்னா, ஸ்கூல்ல தான் கிடைக்குது. இங்க வந்து சம வயதுள்ள குழந்தைகள் வகுப்பு வாரியாக பிரிந்து அவர்களுக்கான பாட செயல்பாடுகள், விளையாட்டுகள் மற்றும் இணைச்சல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த கிளாஸ் அதை வந்து நம்ம இது கொடுக்குறோம். இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மாதிரி எல்லா வகுப்பு, எல்லா ஏஜ் குரூப்பும் எல்லாம் ஒரே கிளாஸ்ல இருந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய கிளாஸ் நம்ம காமனா கொடுக்கறது இல்ல. அந்தந்த ஏஜ் குரூப்ல அந்தந்த கிளாஸ்ல நம்ம கொடுக்கறதுக்கு மெயின் காரணமே இந்த ஒப்பார் குழு இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கு தான். இப்ப இந்த ஒப்பார் குழுக்கள் வந்து எதிர்பாராத விதமாக சுதந்திரமாக செயல் ஏற்படுகிறது, இல்லையா? அப்போ இந்த குழு பெரும்பாலும் வந்து விளையாட்டை மையமாக வைத்து உருவாகிறது. இந்த குழுவில் வந்து என்ன இருக்கும், போட்டிகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும். ஆனா முடிவில் என்னவா இருப்பாங்க, நட்பு பாராட்டி ஒற்றுமையாகி போயிறாங்க. அப்புறம் குழு தலைவர் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். குழு தலைவனோட சொல்லுக்கு வந்து என்ன பண்றாங்க, கட்டுப்படுறாங்க. அப்ப ஒப்பார் குழுவினர் தங்களுக்கென என்ன பண்ணுவாங்க, கொள்கை மற்றும் நடத்தை விதிகளை வகுத்து கொள்கின்றனர். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 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 ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது என்ன, ஒரு லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தைகள் நோக்கமும் செயல்படும் தங்களை விட மூத்தவர்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பயன்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஒப்பார் குழுவோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க எவர் ரெடியா வச்சுக்கிட்டேன்னா, நிச்சயமா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அது மேல் குரூப்பில் இருந்து வர்ற அந்த அழுத்தத்தையும் அந்த இது என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்க அவங்க வந்து வச்சுக்கிடுவாங்க. இப்ப அடுத்தது பாருங்க, பெற்றோர்கள் வந்து அழைப்பை விட ஒப்பாருக்குள்ள அழைப்பு வந்து பெரிதாக தெரிகிறது. பெற்றோர்கள் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. அந்த ஒப்பார் குழுவோட அனுமதி கிடைச்சு அவங்க எப்படா அவங்க விலகுறாங்களோ அதுக்கப்புறம் தான் பசங்க, எவ்வளவுதான் பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணாலும், இல்ல நீங்க சாப்பிடுவான்னு கூப்பிட்டாலோ, இல்ல அவ பசியோடு இருந்தாலோ, இல்ல படிக்கிறதா இருந்தாலும், என்னதான் விஷயம் இருந்தாலும் அந்த ஒப்பார் குழு பெர்மிஷன் இல்லாம அவங்க வந்து அங்கிருந்து விலகாம எந்த ஒரு பெற்றோர் கூப்பிட்டாலும் அந்த மாணவர்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து வருவது ரொம்பவே அரிதாக இருக்குது. அப்போ இது ஒப்பாருக்குள்ள இருப்பது என்ன பண்ணுவாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. எதனாலதான் வீட்டிலேயே நம்ம குழந்தைங்க இருக்கிறதுல மெயின் காரணம் என்னன்னா, இந்த ஏஜ்ல ஒப்பாருக்குள்ள இருக்கிறத ரொம்பவே விரும்புறாங்க. அப்புறம் குழு உறுப்பினர்கள் இரக்கம் காட்ட விரும்பினாங்க. இந்த வீட்டுல வந்து அவங்களுடைய அண்ணா கிட்டயோ இல்ல தங்கச்சி கிட்டயோ அக்கா கிட்டயோ அவங்க அந்த அளவுக்கு பாசமா இருந்தாலும் வெளியில வந்து தெரியாது. ஆனா ஒப்பார் குழுவுல இருக்கின்ற அந்த மாணவர்கள் ஏதோ சின்ன ஒரு கஷ்டம்னா ஓடிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, உதவுவாங்க. அப்புறம் நண்பர்களை வந்து பிறரிடம் காட்டி கொடுப்பதில்லை.
நீங்க என்னதான் அவங்க வந்து நீங்க தப்பு கண்டுபிடிச்சாலும், அவன் தப்புன்னு சொல்லி அவனே உட்கார்ந்து அழுகுவான் தவிர, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ வந்து இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி மிக லேசுல வந்து அவங்க என்ன பண்றதில்ல. குழந்தைகளுக்கு வந்து அவங்க நண்பர்கள் வந்து காட்டிக் குடுக்கறதில்ல. அது ஸ்கூல் ஆகட்டும், இல்ல வீடாகட்டும். அதே போல வந்து என்னன்னா, இந்த சந்திப்புகள் அதிகரிக்கும் பொழுது, எவ்வளோ அவங்க வந்து சந்திப்புகள் அதிகரிக்கலாம், அந்த அளவுக்கு ஒப்பார் குழு வந்து இன்னும் ரொம்ப ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நல்லா வலுவடைஞ்சுட்டே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆசிரியர்கள் வந்து ஒப்பார் குழு தன்மை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, இதன் மூலமா நம்ம என்ன பண்ணணும், கற்றல் செயல்படுறது நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒப்பார் குழு வந்து யாராவது ஒருத்தரை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஏதோ ஒருத்தரை வந்து நீ கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணிட்டாலோ, இல்ல ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிட்டாலோ, இல்ல நீங்க வந்து ஒரு பிளேம் பண்ணிட்டாலோ, இல்ல தேவையில்லாம அவங்கள வந்து நீங்க குறை சொல்லிட்டாலோ, அந்த ஒப்பார் குழுவுல இருக்கிற அத்தனை பேருமே நம்ம மேல என்னவா இருப்பாங்க, ஒரு பகை உணர்வோடமா, ஒரு வெறுப்போட இருப்பாங்க. அது நம்ம நீங்க கிளாஸ்ல பாருங்க. ஒரு குரூப்பா இருப்பாங்க. அந்த குரூப்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும். அந்த குழுவுல ஏதோ ஒரு பையனையோ, பொண்ணையோ நீங்க திட்டி பாருங்க. நிச்சயமா மீதி இருக்கிற பசங்களும் நம்ம கூட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வர்றதுக்கு அவ்ளோ ஒரு திறமை வாய்ந்த, ஒரு வலுவான வாய்ந்த ஒப்பார் குழு. இந்த ஒப்பார் குழுவுல வந்து இந்த ஒரு கேள்வி கரும்பலி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழுக்களாக பிரித்து அமர செய்கின்றனர். அப்ப குழு தலைவர்கள் வந்து அவங்களே நியமிச்சுடுறாங்க. இந்த குழு தலைவர் என்ன பண்ணுவாங்க, கரும்பலி உள்ள கேள்வி ஒன்றற்கு ஒன்றாக அனைத்து குழு உறுப்பினர் வரிசையாக கேட்க பணிக்கப்படும். குழுத்தலைவர் முதல் கேள்விக்கான விடையை முதல் உறுப்பினர் கேட்கிறான். அவன் பதிலளிக்கணும் அடுத்தவன் கேட்கிறான். சரியாக பதிலளித்து என்ன பண்ணுவான்னா, மற்றவர்கள் கேட்க இறுதியாக முதல் உறுப்பினர் கேட்கிற இப்பொழுது எளிதாக பதில் அளிக்கிறான். இவ்வாறு செய்வதால் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியை குறைந்தது 4 தடவைகள் கேட்டு புரிந்து கொள்கின்றனர். இவ்வாறு கற்ற வலுவூட்ட முடியும் என சிந்தித்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த குரூப் பிரிச்சு விட்றோம் இல்லையா? இப்ப நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்ம ரெகுலரா பண்றோம். அந்த லஞ்ச் ஹவர்ல நம்ம ஒரு மேத்ஸ் ஆக்டிவிட்டிக்கோ, இல்ல ஒரு வாய்ப்பாடு சொல்றதுக்கோ, இல்ல ஒரு சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கோ, இல்ல லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ்க்கோ நம்ம என்ன பண்ணுவோம்? குரூப் ஆக்டிவிட்டீஸ் குடுத்து விடுறோம். அத ஒப்பார் குழு வேற ஒண்ணுமே இல்ல. குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த லீடர் என்ன பண்ணுவான்? ஆரம்பத்துல வந்து ஒரு பையன கேட்பான். அவனுக்கு தெரியல. சரி நீ படிடா அப்படின்ட்டு அடுத்தவன கேட்பான். அவன் சொல்லுவான். அப்புறம் 3வது பையன் அவனுக்கு தெரியல. அவனையும் படிக்க சொல்லுவான். இந்த மாரி ஒரு 5, 6 பேர் வந்து திருப்பி திருப்பி ஒரு ஆன்சர் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு வரும்போது, இத வந்து யார் கவனிப்பான்னா, முதல்ல இருக்கிற கேள்விகள் தெரியாதுன்னு சொன்னா பார்த்தீங்களா? அவன் வந்து கவனிப்பான். கவனிச்சுட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க? அந்த யார் வந்து முதல்ல தெரியாதுன்னு சொன்னாலோ, அந்த பையன்கிட்ட அந்த கேள்வி போகும். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆஃப்டர் 3 ஆர் 4 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம், அந்த தெரியாது என்கிற அந்த மாணவன் வந்து இப்ப என்ன பண்ணுவான்? அந்த சரியான விடையை வந்து அந்த குழுவுல அந்த தலைவன் வந்து கேட்கும்போது கண்டிப்பா சொல்லுவான். ஸோ இது பாருங்க. இந்த மெத்தேட் வந்து நாம ஆசிரியர்கள் கூட நம்ம இத வந்து நாம முயற்சி ட்ரை பண்ணக்கூடா. ஓரளவு சக்சஸ் ஆகுது. ஆனா மாணவர்கள் வந்து ஒப்பார் குழுவுல இந்த விஷயத்த குடுத்து நம்ம கரெக்ட்டா ஒரு மானிட்டர் பண்ணும்போது, நிச்சயமா இந்த ஒரு கேள்வி வந்து பதிலாகுது. நெறைய வந்து இது எங்க நடக்குதுன்னா, இந்த கணக்கு இதுல வந்து நம்ம மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுல இந்த குழுவ நீங்க பயன்படுத்துங்க. இந்த குழுவ நம்ம வகுப்பறையில பயன்படுத்தும்போது நிச்சயமா நல்ல ஒரு பலனை வந்து இங்க அளிக்கக்கூடியதா நமக்கு அளிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப அடுத்தது வந்து இந்த மாரி ஒரு கற்றல் அனுபவம் வந்து நமக்கு ஆசிரியர்கள் வந்து கிடைக்குது. இப்போ ஆசிரியர் இது போட்டிருக்கா பாருங்க. கணித பாடம் நடத்தும்போது, குழந்தைகளை தவறாக செய்யும் கணக்குகளுக்கு தப்பு குறி நம்ம ராங் போடுறோம் இல்லையா? போட செய்வது போட்டு செல்வது, அப்புறம் அன்று தொட்டு இன்று வரை நாம நடைபெறும் பொழுதுபோக்கா உள்ளது. நம்ம என்ன பண்ணுவோம், ராங்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் போட்டு போயிடுறோம். ராங் ஒரு சிம்பல் போட்டு போயிடுறோம். அதுக்கு பதிலாக கணக்கு செய்யும் குழந்தை தப்பு குறிப்போடு சென்றால் அவங்களுக்கு என்ன யார் சரியாக சொல்லித் தருவது? இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இப்ப அதனால தான் இப்ப நம்ம ரீசென்ட்டா இந்த திறன் இந்த அடிப்படை கூட நம்ம அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து திறன் வந்து அதுல வந்து ஒரு எழுத்து பிழைகள் இருந்தனா, இல்ல அந்த விடைகள் வந்து சரியா தவறா இருக்கும்போது நீங்க தப்பு போட்டு போகக்கூடாது. அந்த தப்போடு சரியா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அந்த மாணவர்களை கூப்பிட்டு, அது சரியாக என்ன பண்ணணும்? சரியாக எழுதுன அப்புறம் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அடுத்த பயிற்சிக்கு போகணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த உளவியல் தொடர்பு தான். எல்லாமே புதுசா கண்டுபிடிச்சு கிடையாது. எல்லாமே ஒரு காலத்துல இருந்த உளவியல் தொடர்பு. அது வந்து போக போக அவசர கதியில மறந்தது தான். இப்போ வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு வர்றாங்க? எதுவும் சரி செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ யார் சரியா சொல்லி தருவது? இப்போ சரியாக சொல்லிக் கொடுத்தால் புரியாது என்று ஒன்றும் இல்லை. இது வந்து சரியான ஒரு நம்ம பாயிண்டிங் பார்க்கலாம். இப்ப தவறாக கணக்கு போன பல குழந்தைகளுக்கு ஆசிரியர் ஒருவரால் சரியாக சொல்லித்தர நேரம் போதாது. நிச்சயமா இது வந்து நமக்கு இருக்காது. ஸோ இந்த சிக்கலை தீர்க்க வல்லது ஒப்பார் குழு. இது வந்து நமக்கு ரொம்பவே நமக்கு என்ன ஆகுது? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இடைவினை செயல்பாடு. அப்போ இந்த ஒரு ஆசிரியர் வந்து பயிற்சி கணக்கை கொடுத்துவிட்டு, சிறிது நேரம் கழித்து அதற்குரிய சரியான விடையை என்ன பண்ணும்? கரும்பலகையில் எழுத வேண்டும். சரியாக கணக்கு போட்டவர்களைக் கொண்டு, தவறான கணக்கு போட்டவர்களுக்கு என்ன சொல்லித்தர செய்யலாம். இதனால் கற்றல் கற்பித்தல் சேதாரமும்,
அப்புறம் வந்து அதோட நேரமும் தேக்க நிலையும் வெகுவாக நமக்கு என்னாகும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பண்ண ஒப்பார் குழுவோட எஃபெக்டிவ் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்பவே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் நம்ம ஸ்கூல்லையும் நமக்கு ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஒப்பார் குழு அப்போ ரொம்பவே இங்கே அத்தியாவசியமாக படுது. இதை பற்றி நிச்சயமாக ஒரு கேள்வி ஒரு எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். இந்த ஒப்பார் குழுவோட பயன் டைரக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் ஒப்பார் குழுவிலேருந்தே ஒரு ஒரு குழுவின் தலைவனினுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு எம்சிக்கு கேட்கலாம். அப்புறம் ஒப்பார் குழு வந்து ஆசிரியர்களுக்கு எவ்வாறு பள்ளி சூழலில் இல்லை ஒரு வகுப்பறை சூழல் வந்து உதவுகிறது இது ஒரு எம்சிக்கு கேட்கலாம். அப்புறம் இந்த ஒப்பார் குழுக்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான காரணங்கள் யாவை இல்லை ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதுக்கு ஒரு எம்சிக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒப்பார் குழு வந்து மாணவர்கள் நட்பு எத்தகைய நட்பு இல்லையா அது வந்து என்னன்னா அது இது ஒரு எம்சி கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எம்சிக்கள் வந்து ஒப்பார் குழு கேட்கலாம். அப்புறம் அதே நேரத்தில் எடுத்தோன்னா இப்போ ஒன்று விருப்பம் எல்லாமே நம்ம இருக்குது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம இந்த டாபிக்ல குறிப்பாக வந்து சமூக மனவளர்ச்சி மற்றும் பண்பாட்டு சூழல்களில் பள்ளியில் உள்ள பயன்பாடுகள் இந்த யூனிட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டு ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்க்குற அத்தனை வியூவர்ஸுமே ஒரு 98% வியூவர்ஸ் ஸ்டில் நாட் எட் சப்ஸ்கிரைப் பட் தேர் கீப் ஆன் வாட்சிங். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிச்சயமா அது நல்லா அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குது, அதனால தான் பார்க்குறாங்க. ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஸ்டில் வி ஹாவ் த மோட்டிவேஷன் and we have the support from your side. Okay, thank you. We'll see you the next video.